சற்று நேரம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் 1 தெசலோனிக்கேயருக்கு எழுதின புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. ஜெபிப்போம். அன்பும் மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த பரலோக பிதாவே, ஓய்வு நாளின் காலை வேளையிலே தியானிக்கும்படியாக நீர் கொடுத்த வசனத்திற்காக ஸ்தோத்திரம். இந்த வசனத்தின் மூலமாக நீர் வெளிப்படுத்துகிற சத்தியங்கள் இயேசுவே மை பின்பற்றுகிற தேவ ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக காணப்பட தேவன் தாமே அனுகிரகம் செய்தருளும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். தெசலோனிக்கே சபைக்கு பரிசுத்த பவுல் எழுதும் போது இவ்விதமாக குறிப்பிடுகிறார்: சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக என்று குறிப்பிடுகிறார். தெய்வ ஜனமே, வாழ்க்கையிலே ஆவிக்குரிய பிரகாரமாக எவ்விதமான அனுபவத்தோடு கிறிஸ்துவின் வருகை நாளுக்காக காத்திருக்க வேண்டும் என்பதை குறித்து பரிசுத்த பவுல் தெசலோனிக்கே சபையாருக்கு குறிப்பிடுகிற அறிவுரையின் மூலமாக நமக்கும் இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலே அறிவுரை கூறுகிறார். தேவ சபையிலே காணப்படுகிற தேவ ஜனங்கள் தங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே கிறிஸ்துவின் வருகையின் நாளுக்காக ஆயத்தமான அனுபவத்தோடு காணப்பட வேண்டும் என்றுதான் தேவன் வாஞ்சை உள்ளவராக காணப்படுகிறார். ஆவிக்குரிய வாழ்க்கை என்று சொல்லும் போது நம்முடைய உள்ளான மனிதனை குறித்து சொல்லப்படுகிறதாய் இருக்கிறது. நமக்கு புறம்பான ஒரு மனிதன் காணப்படுகிறான், சரீரம் காணப்படுகிறது. ஆனால் நமக்குள்ளே ஆவியும் ஆத்மாவும் சேர்ந்த மனிதனை தான் உள்ளான மனிதன் என்று சொல்லுகிறோம். கிறிஸ்துவின் வருகையின் நாள் தாமதம் அடையுமே, ஆனால் எல்லாரும் சரீரத்திலே மரணம் அடைவது போல நாமும் ஒரு நாள் சரீரத்திலே மரணம் அடைவோம். ஆனால் நம்முடைய உள்ளான மனிதனை நாம் பரலோகத்தை சுதந்தரிக்கும்படியாக ஆயத்தப்படுத்தினவர்களாக ஜீவித்திருந்திருப்போமே, ஆனால் நிச்சயமாகவே கிறிஸ்துவின் வருகை நாளிலே நாம் கிறிஸ்துவோடு சேர்க்கப்பட்டவர்களாக மகிமைக்குள்ளாக பிரவேசிக்க கூடியவர்களாக காணப்படுவோம். ஆகவே உலக பிரகாரமான ஜனங்கள் வாழ்வது போல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து செல்லும்படியாக அல்ல தேவன் நம்மை தாயின் கர்ப்பத்தில் இருக்கும் போதே முன்குறித்தது. நம்மை தேவன் முன்குறித்ததன் நோக்கம் என்னவென்றால், நாம் வாழ்கிற இந்த பூமிக்குரிய நாட்களிலே தானே நம்முடைய உள்ளான மனிதனை ஆயத்தப்படுத்தினவர்களாக வாழ வேண்டும் என்பதுதான் தேவன் விரும்புகிற காரியமாய் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். நம்முடைய ஜீவியத்திலே 3 பகுதிகள் இருக்கிறது: ஆவி, ஆத்மா, சரீரம். நாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மீது விசுவாசம் வைக்கிறபடியினால் பரலோக பிதாவாகிய தேவன் எவ்விதமான அனுபவத்தை நாம் அடையும்படியாக செய்கிறார் என்றால், அவர் சமாதானத்தின் தேவனாயிருந்து நம்முடைய ஆவி, நம்முடைய ஆத்மா, நம்முடைய சரீரம் முழுவதும் குற்றமற்றதாக பரிசுத்தமானதாக காக்கப்பட்டதாய் இருக்கும்படியாக அனுபவமாக்கி கொள்ளும்படியாக செய்கிறார். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நாம் கழுவப்படும் போது நம்முடைய ஆத்துமாவானது சுத்திகரிக்கப்படுகிறது. நாம் முழுக்க ஞான ஸ்நானத்தை பெற்றுக்கொள்ளும் போது நம்முடைய பாவ சரீரம் அடக்கம் பண்ணப்படுகிறது. தேவனிடத்திலிருந்து நல்மன சாட்சியை பெற்றுக்கொள்கிறோம். ஆனால் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும் போது நம்முடைய ஆவியானது சுத்திகரிக்கப்படுகிறது. இவ்விதமாக ஆவி, ஆத்மா, சரீரமானது இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே, தேவனுடைய வார்த்தையினாலே, பரிசுத்த ஆவியானவராலே சுத்திகரிக்கப்படுகிறது. அப்படி சுத்திகரிக்கப்படுகிறவர்கள் முடிவு பரியந்தம் தேவன் அடைய பண்ணுகிற ரட்சிப்பை காத்து கொண்டவர்களாக, குற்றமற்றவர்களாக, இயேசுவே நீர் எப்பொழுது வந்தாலும் உமக்கு எதிர்கொள்ள ஆயத்தமாய் இருக்கிறேன் என்கிற அனுபவத்தோடு ஜீவிக்க வேண்டும். அதை தான் பரிசுத்த பவுல் எழுதுகிறார்: சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும்
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக என்று எழுதுகிறார். முடிவு பரியந்தம் நிலைத்து நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். தெய்வ ஜனமே, அப்படியானால் ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். தேவன் அடையும்படியாக கிருபை நல்கின சுத்திகரிப்பை உங்களுடைய ஜீவிய காலம் முழுவதும் காத்து கொள்ளக்கூடியவர்களாக விளங்குகிறீர்களா என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களை வாசிக்கும் போது அங்கே பவுல் கொரிந்து சபையாருக்கு எழுதுகிறார், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே நீங்கள் குற்றஞ்சாட்டப்படாதவர்களாய் இருக்கும்படி முடிவு பரியந்தம் அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார். இந்த ஸ்திரப்படுத்துவார் என்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்னவென்றால் பூரணப்படுத்துவார் என்பதுதான். பிரைஸ் தி லார்ட். தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. முற்காலங்களிலே பாவமானது நம்மை தேவனை விட்டு பிரித்து வைத்திருந்தது. நாம் தேவனுக்கு தூரமானவர்களாக காணப்பட்டோம். ஆனால் பரலோக பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே, அவருடைய வார்த்தையினாலே, பரிசுத்த ஆவியானவராலே நம்மை அவரோடு ஐக்கியப்படுத்தி இருக்கிறார். அப்படி ஐக்கியப்பட்டு ஜீவிக்கிற நாம் முடிவு பரியந்தம், கிறிஸ்துவின் வருகை நாள் பரியந்தம் எவ்விதமாக ஜீவிக்க வேண்டும் என்று பவுல் ஆலோசனை கொடுக்கிறார் என்றால், குற்றமில்லாதவர்களாக வாழ வேண்டும் என்கிறார். இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையிலே பிரவேசித்திருப்பாரே, ஆனால் தேவன் எதிர்பார்ப்பது என்னவென்றால் நாம் பரிசுத்த ஜீவியம் செய்கிறவர்களாக காணப்பட வேண்டும், குற்றமற்றவர்களாக வாழ வேண்டும் என்பதையே தேவன் விரும்புகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பிரைஸ் தி லார்ட். ஆகவே இந்த பூரணம் அடைதல் என்பதுதான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் அடையும்படியாக தேவன் வைத்திருக்கிற இலக்காக காணப்படுகிறது. அந்த பூரணம் அடைதல் என்கிற வார்த்தையை யார் தங்களுடைய வாழ்க்கையிலே மனதிலே வைத்து அந்த பூரணம் அடைதல் என்பது எப்படிப்பட்ட அனுபவம் என்பதை சிந்தித்து யார் வாழ்கிறார்களோ அவர்கள்தான் கிறிஸ்துவின் வருகையின் நாள் பரியந்தம் குற்றமற்றவர்களாக ஜீவிப்பார்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை நீங்கள் படிப்பீர்கள் என்றால் அங்கே பவுல் ரோமருக்கு குறிப்பிடும் போது இவ்விதமாக எழுதுகிறார், ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருகிறதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். அந்த நம்பிக்கையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்று குறிப்பிடுகிறார். தெய்வ ஜனமே, ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்ற நாமும் கூட தவிக்கிறோம். எதற்காக? கிறிஸ்துவானவர் வெளிப்படும் நாளிலே சரீர மீட்பை அடைய வேண்டும், அதற்காக குற்றமற்றவர்களாக ஜீவிக்க வேண்டும் என்பதே நம்முடைய தவிப்பாய் இருக்க வேண்டும் என்கிற அனுபவத்தை இங்கே பவுல் ரோமருக்கு சுட்டி காட்டுகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகு ஏனோ தானோ என்று ஜீவிக்க கூடாது. உங்களுக்கென்று தேவன் அடையும்படியாக ஒரு அனுபவத்தை வைத்திருக்கிறார் என்பதை அறிந்து அது பூர்ணமடைதல் என்கிற அனுபவமாய் இருக்கிறது என்பதை விளங்கி கொண்டு நீங்கள் குற்றமற்றவர்களாக வாழ வேண்டும். அப்பொழுதுதான் கிறிஸ்துவின் நாளிலே உங்களுக்கு புகழ்ச்சி உண்டாயிருக்கும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பிரைஸ் தி லார்ட். அதே ரோமர் 8ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமான்களாக்குகிறவர். தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமான்களாக்குகிறவர் என்று பவுல் குறிப்பிடுகிறார். அப்படியானால் தெய்வ ஜனமே, நீங்கள் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறீர்கள், நீங்கள் தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள், நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் இருக்கிறீர்கள், அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களாய் இருக்கலாம் என்றால் உங்களுடைய ஜீவியமானது குற்றம் இல்லாததாக காக்கப்பட வேண்டும். பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவின் வருகையின் நாளை உங்களுடைய மனதிலே வைத்து ஜீவிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். இயேசுவே, நீர் எப்பொழுது வெளிப்பட்டாலும் எங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரமானது முழுவதும் குற்றமற்றதாக காக்கப்பட்டிருக்கிறது என்கிற நிச்சயத்தோடு ஜீவிக்க வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கொலோசையருக்கு எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தையும் 28ஆம் வசனத்தையும் படித்து பாருங்கள்.
நீங்கள் கேட்ட சுவிசேஷத்தினால் உண்டாகும் நம்பிக்கையை விட்டு அசையாமல் ஸ்திரமாயும் உறுதியாயும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பீர்களானால் அப்படியாகும். 28ஆம் வசனம், எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு அவரையே நாங்கள் அறிவித்து எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகிறோம் என்று பவுல் கொலோசைய சபையாருக்கு குறிப்பிடுகிறார். அப்படியானால் தெய்வ ஜனமே, ஏன் பவுல் இவ்விதமாக குறிப்பிடுகிறார் என்றால், அநேகருடைய வாழ்க்கை எவ்விதமாக காணப்படுகிறது? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மீது விசுவாசம் வைக்கிறார்கள், பாவங்களை அறிக்கை செய்கிறார்கள், பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்கிறார்கள், இன்னும் முழுக்க ஞான ஸ்நானத்தை பெற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் பின் நாட்களிலே அவர்கள் காத்திருந்து அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வது கிடையாது. ஆவியிலே சுத்திகரிக்கப்படாத நிலையிலே ஜீவிக்கக்கூடியவர்களாய் இருக்கிறார்கள். இன்னும் சிலர் பரிசுத்தாவின் அபிஷேகத்தையும் பெற்று ஆவி ஆத்ம சரீரமானது சுத்திகரிக்கப்பட்டதாய் இருக்கிறது என்று வாழ்ந்தாலும் நாளடைவிலே அவர்கள் பரிசுத்தாவியானவருக்கு இடம் கொடுத்தே ஜீவிக்காமல் போகிறபடியினால் பூர்ணமடையாமல் போய்விடுகிறார்கள். முடிவு பரியந்தம் விசுவாசத்தில் நிலைத்திருக்க கூடாதவர்களாக மாறி போகிறார்கள். ஆகவே பவுல் இங்கே எழுதுகிறார், எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு அவரையே நாங்கள் அறிவித்து எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகிறோம் என்று எழுதுகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பரிசுத்த ஆவியானவருக்கு ஒவ்வொரு நாளும் இடம் கொடுத்து கிருபையிலே பெருக வேண்டும், தேவ மகிமையிலே பெருக வேண்டும், தேவ பலத்திலே பெருக வேண்டும். பிரைஸ் தி லார்ட். விசுவாசத்தை காத்து கொண்டோம் என்று சாட்சி பகர்கிறவர்களாய் இருக்க வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எங்கள் மூலமாக கிறிஸ்து வெளிப்படுகிறார் என்று நிச்சயித்து வாழ வேண்டும். அதற்காகவே பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். கிறிஸ்து உங்களுக்குள்ளாக வாசம் பண்ணுகிறார் என்று சொல்லுகிற நீங்கள் கிறிஸ்துவை பிரதிபலித்து வாழவில்லை என்றால், கிறிஸ்துவை வெளிப்படுத்தி வாழவில்லை என்றால், தெய்வ ஜனமே, இன்னும் கிறிஸ்து உங்களுக்குள்ளே உருவாகாதவராக தான் இருப்பார். இன்னும் சிலருடைய வாழ்க்கையிலே கிறிஸ்து உருவாகி இருந்தாலும் அவருடைய சாயலும் பரிபூர்ணப்படாததாக காணப்படும். ஆகவே தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே எதிர்பார்ப்பது என்னவென்றால், தேவனுடைய சாயல் உங்களிலே பரிபூர்ணம் அடைய வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அந்த தேவ சாயலை காத்து கொண்டவர்களாக ஜீவிக்க வேண்டும். பிலிப்பியருக்கு எழுதின புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை படிக்கும் போது, அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்தி கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார் என்று பிலிப்பியருக்கு பரிசுத்த பவுல் குறிப்பிடுகிறார். அப்படியானால் ஒரு மறுரூபமாகுதலின் அனுபவம் உங்களிலே உண்டாயிருக்கிறது என்பதை நீங்கள் வாழக்கூடிய இந்த பூமிக்குரிய நாட்களிலே தானே நீங்கள் பூர்ணமடைவதன் மூலமாக பிரதிபலித்து ஜீவிக்க வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 1 யோவானுக்கு எழுதின புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை படிக்கும் போது, பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதனால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். தெய்வ ஜனமே, இதுதான் நாம் அடைய வேண்டிய இலக்காய் இருக்கிறது. இப்பொழுது நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். நாம் பரிசுத்த ஆவியானவரை நம்முடைய உள்ளத்திலே பெற்றிருக்கலாம். நாம் இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். ஆனால் ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையிலே காக்கப்பட்டதாய் இருக்க வேண்டும். அந்த அனுபவம் என்ன? கிறிஸ்து வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். அப்படியானால் கிறிஸ்து எங்களுடைய உள்ளத்திலே வாசம் பண்ணுகிறார் என்று சொல்லுகிறவர்களாக நீங்கள் ஜீவிக்கும் போது, அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களாக வாழும் போது எப்படிப்பட்ட பூர்ணமடைகிற அனுபவத்தை உடையவர்களாய் இருக்க வேண்டும் என்பதை தான் இந்த வசனம் சுட்டி காட்டுகிறது. கிறிஸ்து வெளிப்படும் போது அவருடைய சாயலுக்கு ஒப்பாக உங்களுடைய வாழ்க்கையின் அனுபவமும் காணப்பட வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அவ்விதமாக குற்றமற்றவர்களாக உங்களுடைய ஆவி ஆத்ம சரீரமானது காக்கப்பட்டதாய் இருக்க வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கடந்த வாரத்திலே நாம் வேதத்திலிருந்து 3 அனுபவங்களை கற்றுக்கொண்டோம். எப்படிப்பட்ட அனுபவங்கள் எல்லாம்
குற்றம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை குறித்து கடந்த வாரத்திலே தியானித்தோம். முதல் அனுபவம் என்ன தெரியுமா? நன்றி இல்லாமல் வாழ்வது. நன்றி இல்லாமை அது தேவனுடைய பார்வையிலே குற்றம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதை முதல் அனுபவமாக கடந்த வாரத்திலே தியானித்தோம். இரண்டாவது அனுபவம் என்ன? சுய பலனை நம்புவது தேவனுடைய பார்வையிலே குற்றமாக காணப்படுகிறது. மூன்றாவது அனுபவம் என்ன? நற்செய்தியை நீங்கள் அறிவிக்காமல் போவீர்களானால் தேவனுடைய பார்வையிலே அது குற்றமாக காணப்படும். நாம் வேதத்தின் மூலமாக இவ்விதமான 3 அனுபவங்களை கடந்த வாரத்திலே தியானித்தோம். நன்றி இல்லாமை, சுயபலனை நம்புவது, நற்செய்தியை அறிவிக்காமல் வாழ்வது. இவைகளெல்லாம் தேவனுடைய பார்வையிலே குற்றமாக காணப்படுகிறது என்று சிந்தித்தோம். இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலேயும் கூட வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற 1 அல்லது 2 அனுபவங்களை நாம் தியானிக்கலாம். எப்படிப்பட்ட காரியங்கள் குற்றம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நாம் சிந்திக்கலாம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எஸ்ரா புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், 2ஆம் வசனம், 4ஆம் வசனம், 6ஆம் வசனம், 7ஆம் வசனம், 15ஆம் வசனம். இந்த வசனங்களை எல்லாம் நீங்கள் படிப்பீர்கள் என்றால் அங்கே ஒரு குறிப்பிட்ட அனுபவத்தை குற்றம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எஸ்ராவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 1, 2, 4, 6, 7, 15 வசனங்களை நீங்கள் படிக்கும் போது ஒரு குறிப்பிட்ட அனுபவத்தை குற்றம் என்று தேவ ஆவியானவர் வெளிப்படுத்தக்கூடியவராக காணப்படுகிறார். அந்த அதிகாரம் முழுவதையும் நீங்கள் படிக்கும் போது எழுத்தின்படியான இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலே எவ்விதமாக குற்றம் உண்டாயிருந்தது என்பதை தேவ ஆவியானவர் குறிப்பிட்டிருக்கிறார். எழுத்தின்படியான இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலே உண்டாயிருந்த குற்றம் என்னவென்றால் அவர்கள் தங்களுடைய வேறுபாட்டின் ஜீவியத்தை காத்து கொள்ளவில்லை. தேவன் அவர்களுடைய வாழ்க்கையிலே எதிர்பார்த்தது என்னவென்றால் அவர்கள் மற்ற தேவனை அறியாத ஜனங்களிலிருந்து வேறுபட்டு ஜீவிப்பார்கள். தேவனுக்கு விரோதமாக காணப்படுகிற ஜனங்களை விட்டு வேறு பிரிந்து ஜீவிப்பார்கள் என்று தேவன் எழுத்தின்படியான இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையை குறித்து எதிர்பார்ப்பு உள்ளவராக காணப்பட்டார். ஆனால் அதிலே எழுத்தின்படியான இஸ்ரவேல் ஜனங்கள் தோல்வி அடைந்தவர்களாக காணப்பட்டார்கள். ஆகவே வேதம் அவர்களுடைய வாழ்க்கையிலே காணப்பட்ட குற்றமாக அதை நமக்கு வெளிப்படுத்தி காட்டுகிறது. தெய்வ ஜனமே, இந்த எஸ்ராவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்திலே எஸ்ராவின் தலைமையில் நடந்த சீர்திருத்தங்களை குறித்து நாம் படிக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற பெரிய ஜெபங்களில் ஒன்றை பற்றி இந்த எஸ்ராவின் 9ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம். வேதத்தில் அநேக பெரிய ஜெபங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த பெரிய ஜெபங்களிலே ஒரு ஜெபத்தை குறித்து நாம் எஸ்ராவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்திலே படிக்கிறோம். அந்த ஜெபம் எதற்காக எஸ்ராவினால் செய்யப்பட்டது என்றால் ஜனங்களுடைய வாழ்க்கையிலே சீர்திருத்தம் உண்டாக வேண்டும் என்கிற நோக்கத்தோடு செய்யப்பட்ட ஜெபமாக காணப்பட்டது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அவ்விதமான ஜெபம் இன்றைக்கும் உண்டாயிருக்க வேண்டும் என்பதையே தேவ ஆவியானவர் விரும்பக்கூடியவராக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். எவ்விதமான சூழ்நிலையிலே எஸ்ரா ஜனங்களுடைய வாழ்க்கையிலே சீர்திருத்தம் உண்டாக வேண்டும் என்று ஜெபித்தார் என்றால் இஸ்ரவேல் ஜனங்கள் சிறைப்பட்டு போனார்கள். தெய்வ ஜனமே, ஒன்றுபட்ட இஸ்ரவேல் ராஜ்யத்தை முதலாவது அரசாண்டவர் சவுல் ராஜா. சவுல் ராஜாவுக்கு பிறகு ஒன்றுபட்ட இஸ்ரவேல் ராஜ்யத்தை அரசாண்டவர் தாவீது. தாவீதிற்கு பிறகு ஒன்றுபட்ட இஸ்ரவேல் ராஜ்யத்தை அரசாண்டவர் யார்? சாலோமோன். ஆனால் சாலோமோனின் நாட்களுக்கு பிறகு சாலோமோனுடைய மகன் ரெகோபயாம் இஸ்ரவேல் ஜனங்களை அரசாளும்படியாக காணப்பட்ட வேளையிலே ஒரு தவறான காரியத்தை செய்வார். ஜனங்களின் மீது அதிகமான வரிகளை போட்டு கஷ்டப்படுத்தக்கூடியவராக காணப்பட்டார். அப்படிப்பட்ட முடிவுகளை ரெகோபயாம் எடுத்த போது இஸ்ரவேல் ராஜ்யமானது 2 பகுதிகளாக பிரிந்தது. நார்தர்ன் கிங்டம் என்று சொல்லி 10 கோத்திரங்கள் ஒரு பிரிவாகவும், சதர்ன் கிங்டம் என்று சொல்லி 2 கோத்திரங்கள் 2வது பகுதியாகவும் பிரிந்தது. அந்த 10 கோத்திரங்களை சேர்ந்த இஸ்ரவேல் ராஜ்யம் ஒரு பகுதியாகவும், 2 கோத்திரங்களாக காணப்பட்ட மற்றொரு பகுதி யூதா கோத்திரம் என்றும் பிரிவுக்குள்ளானது. அதை குறித்து நாம்
2 நாளாகமம் புஸ்தகம் 10ஆம் அதிகாரத்திலே படிக்கிறோம். இவ்விதமாக இஸ்ரவேல் கோத்திரங்களானது 2 பிரிவுகளாக காணப்பட்ட வேளையிலே இந்த நார்தர்ன் கிங்டமிலே காணப்பட்ட 10 கோத்திரங்களும் இஸ்ரவேலர்கள் என்று அறியப்பட்டிருந்தாலும் அவர்களுக்கு நல்ல ஒரு ராஜ அரசாளும்படியாக காணப்படவில்லை. அவர்கள் தேவனுடைய தீர்க்கதரிசிகளை புறக்கணிக்க கூடியவர்களாக காணப்பட்டார்கள். ஆகவே அந்த 10 கோத்திரங்களை சேர்ந்த இஸ்ரவேலர்களும் அசீரியர்களாலே அவர்கள் சிறைபிடிக்கப்பட்டார்கள். அதை குறித்து நாம் 2 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்திலே படிக்கிறோம். மற்ற 2 கோத்திரங்களை சேர்ந்த யூதா ராஜ்யமானது அவர்கள் விசுவாசத்தை மறுதலிக்கிறவர்களாகவும் அவர்களும் தேவனுடைய தீர்க்கதரிசிகளை புறக்கணிக்க கூடியவர்களாகவும் காணப்பட்டபடியினால் பாபிலோன் தேசத்திலே அவர்கள் சிறைபிடிக்கப்பட்டார்கள். இப்பொழுது இந்த பாபிலோன் தேசத்திற்குள் சிறைபிடிக்கப்பட்ட யூதா கோத்திரமானது அந்த 2 டிரைப்ஸோடு சேர்ந்து காணப்படுகிற யூதா கோத்திரமானது எவ்வளவு வருடங்கள் பாபிலோனுக்குள் சிறைபிடிக்கப்பட்டவர்களாக காணப்பட்டார்கள் என்றால் 70 ஆண்டுகள் சிறைபிடிக்கப்பட்டவர்களாக காணப்பட்டார்கள். ஆனால் சைரஸனுடைய நாட்களிலே தேவாவியானவர் இந்த யூதா கோத்திரத்தை சேர்ந்தவர்கள் விடுதலை ஆகும்படியாக கிரியை செய்தார். ஆகவே சைரஸுடைய நாட்களிலே ஒரு கட்டளை உண்டானது. யூதா கோத்திரத்தார் மறுபடியுமாக எருசலேமுக்கு செல்லலாம், தங்களுடைய சொந்த இடத்திற்கு செல்லலாம் என்கிற ஒரு கட்டளை சைரஸ் மூலமாக உண்டானது. தெய்வ ஜனமே, அப்படியே இந்த 70 ஆண்டுகள் பூர்த்தியான போது சைரஸனுடைய கட்டளையை ஏற்று 50,000 யூதர்களை கொண்ட முதலாவது குழு செருபாபேலின் தலைமையிலே எருசலேமை சென்றடைகிறார்கள். அவர்கள் தேவனுடைய ஆலயத்தை கட்டுகிறார்கள். 2வது குழுவானது எஸ்ராவின் தலைமையிலே எருசலேமுக்குள் பிரவேசிக்கிறார்கள். எஸ்ராவின் தலைமையிலே 2வது குழு எருசலேமுக்குள் பிரவேசித்த போது அதிலே காணப்பட்ட யூதர்களுடைய எண்ணிக்கை 2000 பேராக காணப்பட்டது. இந்த எஸ்ராவின் தலைமையிலே 2000 பேர் கொண்ட யூதர்கள் எருசலேமுக்குள் சென்றபோது ஏற்கனவே எருசலேம் தேவாலயமானது கட்டப்பட்டிருந்தது. ஆனால் எருசலேம் நகரத்தின் மதில்கள் இடிக்கப்பட்டதாகவே தான் காணப்பட்டது. ஆகவே எஸ்ரா உற்சாகப்படுத்தக்கூடியவராய் இருந்தார், உதவி செய்யக்கூடியவராய் இருந்தார், பல தடைகள் அகன்று போகும்படியாக உதவி செய்யக்கூடியவராய் இருந்தார். நெகேமியா ஒரு சாதாரண லேமேனாக காணப்பட்டாலும் கூட அவர் மூலமாக கர்த்தர் இந்த எருசலேம் நகரத்தின் மதில்களை எல்லாம் கட்டி எழுப்பும்படியாக அனுகிரகம் செய்தார். பிரைஸ் தி லார்ட். இவ்விதமான சூழ்நிலையிலே இஸ்ரவேல் ஜனங்கள் செய்த தவறு என்ன தெரியுமா? சுற்றுப்புறத்திலே காணப்பட்ட புறஜாதி மக்களோடு கலந்து கொண்டார்கள். தேவன் எதிர்பார்த்த வேறுபாட்டின் ஜீவியத்தை அவர்கள் காத்து கொள்ளவில்லை. ஏற்கனவே அவர்கள் விக்கிரக ஆராதனை உள்ளவர்களாக மாறினபடியினால்தான் 70 ஆண்டு காலம் பாபிலோனிலே யூதா கோத்திரத்தார் சிறைப்பட்டு போனார்கள். ஆனால் இப்பொழுது கர்த்தர் அற்புதகரமாக அவர்களை விடுவித்த போது அவர்கள் சொந்த தேசத்திலே எருசலேமிலே காணப்படுகிறார்கள். ஆனால் வேதத்திலே நாம் படிக்கிறோம், எஸ்ராவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே படிக்கிறோம், அங்கே எகிப்தியரை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே இன்னும் பல அஞ்ஞானிகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. மெய்யான தேவனை குறித்து அறிவில்லாத ஜனங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. மெய்யான தேவனை எதிர்க்கக்கூடிய ஜனங்களை குறித்து அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. நாம் அங்கே ஏத்தியரை குறித்தும் படிக்கிறோம். ஏத்தியர் பெரிய ஜனங்களாக காணப்பட்டார்கள். ஏசியா மைனர் முழுவதும், முக்கியமாக கடற்கரையோர பகுதியாக காணப்பட்ட பெரிய நகரமாக விளங்கின எபேசஸ், சிமிர்னா, ட்ராய் போன்ற பகுதிகளெல்லாம் அந்த ஏத்தியரால் ஸ்தாபிக்கப்பட்டதாக காணப்பட்டது. ஏத்தியர் பெரியவர்களாய் இருந்தாலும் கூட புறஜாதிகளாக காணப்பட்டார்கள். மெய்யான தேவனை குறித்த அறிவில்லாதவர்களாக காணப்பட்டார்கள். தெய்வ ஜனமே, இப்படிப்பட்ட ஏத்தியரோடு இஸ்ரவேல் ஜனங்கள் சம்பந்தம் கலந்தவர்களாக காணப்பட்டார்கள். அவர்களிலிருந்து வேறு பிரியாத ஒரு ஜீவியம் செய்யக்கூடியவர்களாக இஸ்ரவேல் ஜனங்கள் காணப்பட்டார்கள். ஆகவே யூதர்கள் தங்களை பாதுகாக்க தவறி சுற்றுப்புறத்தில் காணப்பட்ட புறஜாதியாரையும் தேவனுக்கும் இஸ்ரவேலருக்கும் எதிரானவர்களாக காணப்பட்டவர்களையும் கலப்பு திருமணம் செய்து கொண்டார்கள்.
இவ்விதமாக விக்கிரக ஆராதனைக்கு உடன்பட்டவர்களாக மாறி போனார்கள். புறஜாதியாருடைய இழிவான பழக்கத்தை பயிற்சித்துக் கொள்வதற்கு காரணமாக மாறி போனார்கள். அவர்கள் வேறு பிரியாதபடியினால் ஒழுக்கங்கெட்ட காரியங்களுக்கும் விக்கிரக ஆராதனைகளுக்குள்ளும் மூழ்கி போகக்கூடியவர்களாக காணப்பட்டார்கள். தேவனுக்கு முன்பாக குற்றவாளிகளாக அசுத்தமாக காணப்பட்ட சூழ்நிலையிலேதான் எஸ்ரா மிகுந்த துக்கத்தோடு காணப்படுகிறார். பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய பார்வையிலே குற்றமுள்ளவர்களாக காணப்படுகிறார்கள் இஸ்ரவேல் ஜனங்கள். எஸ்ரா சமயத்திற்கேற்ற சகாயராக காணப்பட்டார். அந்த சமயத்திலே எஸ்ரா சீர்திருத்தம் செய்வதற்கான ஜெபத்தோடு காணப்படுவதை நாம் வேதத்திலே படிக்கிறோம். ஒருவேளை இப்படிப்பட்ட ஜனங்களின் மத்தியிலே சகோதரனே, நீ ஒரு தேவனுடைய ஊழியக்காரனாய் இருக்கலாம், நீ என்ன செய்திருப்பாய்? இப்படிப்பட்ட குற்றங்களோடு காணப்படுகிற ஜனங்களின் மத்தியிலே ஒருவேளை நீங்கள் ஊழியம் செய்கிறவர்களாக காணப்படலாம். எஸ்ரா ஒரு ஆசாரியராக காணப்பட்டார். பிரைஸ் தி லார்ட். பொதுவாக ஜனங்கள் என்ன செய்வார்கள் என்றால், பேட்ரியாட்டிசம் பற்றி ஒரு புரோகிராம் பிராட்காஸ்ட் பண்ணுவார்கள். இஸ்ரவேல் கொடியை ஏற்றுவார்கள், தாவீதின் நட்சத்திரத்தை பார்வைக்கு வைப்பார்கள், தேச பக்திக்கென்று பெரிய ஊர்வலத்திற்கு ஒழுங்கு செய்வார்கள். ஆனால் எஸ்ரா அப்படியெல்லாம் செய்யவில்லை. நீங்கள் இவ்விதமான குற்றத்திலே வாழக்கூடிய ஜனங்களை காண்பீர்கள் என்றால், இன்றைக்கு நாம் காண்பது போல அதை தான் செய்யக்கூடியவர்களாய் இருப்பீர்கள். பேட்ரியாட்டிசம் பற்றி ஒரு புரோகிராம் பிராட்காஸ்ட் பண்ணுவீர்கள், தேச கொடியை ஏற்றுவீர்கள், தேச பக்திக்கென்று பெரிய ஊர்வலங்களை ஒழுங்கு செய்வீர்கள். ஆனால் எஸ்ரா ஆசாரியனாக காணப்பட்டும் கூட அவ்விதமாக செய்யவில்லை. அவ்விதமாக செய்ய அறியாதவராக எஸ்ரா காணப்பட்டார். ஒருவேளை நீங்களாக இருந்தால் என்ன செய்வீர்கள்? ஒழுங்கீனமான காரியங்களை குறித்தும் விக்கிரக ஆராதனையை குறித்தும் அதற்கு எதிராக பிரசங்கம் பண்ணக்கூடியவர்களாக காணப்படுவீர்கள். அதை தான் இப்பொழுது இருக்கக்கூடிய ஆசாரியர்கள், ஊழியக்காரர்கள் செய்கிறார்கள். ஆனால் எஸ்ரா அதையும் செய்யவில்லை. ஒருவேளை நீங்களாக இருந்தால் என்ன செய்வீர்கள்? ஒழுங்கீனமாக வாழ சென்றவர்களை மீட்கும்படியாக, அவர்களை ஒழுங்குபடுத்தும்படியாக ஒரு சங்கத்தை உருவாக்குவீர்கள். அதை தான் இப்பொழுது இருக்கிறவர்கள் செய்கிறார்கள். ஆனால் எஸ்ரா அப்படியும் செய்யவில்லை. எஸ்ரா அதையெல்லாம் செய்ய அறியாதவராக காணப்பட்டார். ஆனால் எஸ்ரா என்ன செய்தார் என்றால், நாம் வாசிக்கிறோம் எஸ்ராவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே படிக்கிறோம் அவர் என்ன செய்தார் என்று. வாசியுங்கள் ஒருவர். எஸ்ராவின் புஸ்தகம், பிரைஸ் தி லார்ட், 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை படியுங்கள். 2ஆம் வசனத்திலே படிக்கிறோம், எப்படியெனில் அவர்களுடைய குமாரத்திகளிலே தங்களுக்கும் தங்கள் குமாரருக்கும் பெண்களை கொண்டார்கள். இப்படியே பரிசுத்த வித்து தேசங்களின் ஜனங்களோட கலந்து போயிற்று. பிரபுக்களின் கையும் அதிகாரிகளின் கையும் இந்த குற்றத்தில் முந்தினதாய் இருக்கிறது என்றார்கள். இந்த வர்த்தமானத்தை நான் கேட்டபோது, யார் கேட்டபோது? எஸ்ரா கேட்டபோது தன் வஸ்திரத்தையும் தன் சால்வையையும் கிழித்து கொண்டு தன் தலையிலும் தன் தாடியிலும் உள்ள மயிரை பிடுங்கி திகைத்தவனாக உட்கார்ந்திருந்ததாக நாம் வேதத்திலே படிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தெய்வ ஜனமே, அப்படியானால் அந்த வேறுபாட்டின் ஜீவியத்தை இஸ்ரவேல் ஜனங்கள் காத்து கொள்ளாமல் போனபடியினால் பரிசுத்த வித்தானது தேசங்களின் ஜனங்களோட கலந்து போனபடியினால் எஸ்ரா துக்கத்தோடு காணப்படுகிறார். காரணம், தேவனுடைய பார்வையிலே இஸ்ரவேல் ஜனங்கள் குற்றவாளிகளாக மாறினார்கள். ஆகவே எஸ்ரா ஒரு சீர்திருத்தம் செய்யும்படியாக காணப்படுகிறார். அவர் சீர்திருத்தம் செய்யும்படியாக நாம் ஏற்கனவே கேட்டது போல பல காரியங்களை அவர் செய்யவில்லை. அவர் செய்தது என்னவென்றால், தன்னுடைய வஸ்திரத்தை, தன்னுடைய சால்வையை கிழித்து கொண்டு தன் தலையிலும் தன் தாடியிலும் உள்ள மயிரை பிடுங்கி திகைத்தவனாக உட்கார்ந்திருந்தார் என்று நாம் வேதத்திலே படிக்கிறோம். தெய்வ ஜனமே, அப்படியானால் இன்றைக்கும் தேவனுடைய சபையிலே காணப்படுகிற ஜனங்களுடைய வாழ்க்கையிலே வேறுபாட்டின் ஜீவியம் இல்லாமல் காணப்படுவார்களே, ஆனால் அதற்காக நீங்கள் ஒவ்வொருவரும் உத்தரவாதம் எடுத்துக்கொண்டு அவர்களுக்காக ஜெபிக்கிறவர்களாகவும் அவர்களை சீர்திருத்தும்படியாகவும் உத்தரவாதம் உள்ளவர்களாக காணப்பட வேண்டும் என்பதை இந்த வசனங்களை படிக்கும் போது அறிந்து கொள்கிறோம். பிரைஸ் தி லார்ட். சபையிலே காணப்படலாம் சிலர், ஆனால் அவர்களோ வேறுபாட்டின் ஜீவியத்தை இழந்தவர்களாய் இருக்கலாம்.
அப்படி அவர்கள் இழந்து வாழும் போது, தேவனுடைய பார்வையிலே குற்றத்தோடு ஜீவிக்கும் போது, தேவ ஜனங்களே, நீங்கள் எவ்விதமாக இருக்கக்கூடாது என்றால், அதற்கு நான் சம்பந்தப்பட்டவன் அல்ல, அவ்விதமாக வாழ்கிறார்கள் என்றால் அதற்கு நான் சம்பந்தப்பட்டவள் அல்ல என்று சொல்லி நீங்கள் ஜீவிக்க கூடாது. நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அவர்கள் அப்படிப்பட்ட குற்றத்திலிருந்து மீளும்படியாக, தேவனோடு ஐக்கியப்படும்படியாக, சுத்திகரிப்பை அடையும்படியாக, பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாக மாறும்படியாக நீங்கள் உத்தரவாதத்தோடு அவர்கள் செய்கிற பாவம் உங்களுடைய பாவமாய் இருக்கிறது என்பதாக உணர்ந்து எழுப்புதல் அடைகிறவர்களாகவும், ஜெபிக்கிறவர்களாகவும், சீர்திருத்தம் செய்கிறவர்களாகவும் விளங்க வேண்டும். அப்பொழுது தேவனோடு நீங்கள் ஜனங்களை சரியான விதத்தில் ஐக்கியப்படுத்தக்கூடியவர்களாய் இருப்பீர்கள். தேவ சபையிலே குற்றம் ஒன்றும் இல்லாதபடி காணப்படும்படியாக உங்களை தேவன் எடுத்து பிரயோஜனப்படுத்தினவராக காணப்பட்டிருப்பார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஜனங்களுடைய பாவத்தினாலே தகர்க்கப்பட்டவராக, தன் வஸ்திரங்களை எல்லாம் கிழித்து தலைமுடியை எல்லாம் பிடுங்கிக் கொண்டவராக எஸ்ரா காணப்பட்டார். ஜனங்களுக்கு விரோதமாக கண்டனம் பண்ண துவங்கவில்லை. தெய்வ ஜனமே, இது நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடமாய் இருக்கிறது. சபையிலே காணப்படுகிற ஒரு விசுவாசி தேவனுக்கு முன்பாக குற்றமுள்ளவனாக காணப்படும் போது, நீங்கள் தெய்வ ஜனமே நொறுக்கப்பட்டு, நீங்கள் உங்களுடைய பாவமாக அதை எண்ணி எழுப்புதல் அடைய வேண்டும், சீர்திருத்தம் செய்யும்படியாக ஜெபிக்க வேண்டும், தேவனுடைய உதவியை நாட வேண்டும். அப்பொழுது கர்த்தர் இந்த நல்ல விருப்பங்களுக்கு உங்களுக்கு உதவிகரமாய் இருப்பார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எஸ்ராவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திற்கு கடந்து வரும்போது அங்கே என்ன படிக்கிறோம்? இஸ்ரவேலுடைய தேவனின் வார்த்தைகளுக்கு நடுங்குகிற யாவரும் என்னோட கூடிக்கொண்டார்கள் என்று படிக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். எப்படி எழுதப்பட்டிருக்கிறது? இஸ்ரவேலுடைய தேவனின் வார்த்தைகளுக்கு நடுங்குகிற யாவரும் என்னோட கூடிக்கொண்டார்கள் என்று படிக்கிறோம். தெய்வ பிள்ளையே, அப்படியானால் எழுப்புதல் என்றால் என்ன? அதை நீங்கள் சரியாக விளங்கிக் கொள்ள வேண்டும். எஸ்ராவும் சிறைபிடிக்கப்பட்டவராக தான் காணப்பட்டார். ஆனால் அந்நாட்களிலே அந்த சமயத்தை எஸ்ரா பயன்படுத்தி கொண்டவராக காணப்பட்டார். எதற்காக? தேவனுடைய வார்த்தைகளை கற்றுக்கொள்ளும்படியாக சமயத்தை பிரயோஜனப்படுத்தி கொண்டவராக காணப்பட்டார். ஆகவே உண்மையான எழுப்புதல் என்பது என்னவென்றால், வேதத்தை கற்றுக்கொள்வதுதான் உண்மையான எழுப்புதல். பிரைஸ் தி லார்ட். ஒரு மனிதன் வேதத்தை கற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறான் என்றால் அந்த மனிதனுடைய வாழ்க்கையில எழுப்புதல் துவங்குகிறது என்று அர்த்தம். எஸ்ரா அப்படியே சிறைப்பட்டு போயிருந்த நாட்களிலேயும் வேதத்தை கற்றுக்கொள்ளக்கூடியவராக காணப்பட்டார். முதலாவது அவருடைய வாழ்க்கையிலே எழுப்புதல் உண்டானது. பிரைஸ் தி லார்ட். இப்பொழுது சிறையிலிருந்து மீண்டு விட்டார்கள். ஆனாலும் இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் இருந்த குற்றங்கள் நீங்கும்படியாக எஸ்ரா தேவனுடைய வார்த்தைகளை பேசின போது வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேலுடைய தேவனின் வார்த்தைகளுக்கு நடுங்குகிற யாவரும் தன்னோடே கூடிக்கொண்டார்கள் என்று குறிப்பிடுகிறார். தெய்வ ஜனமே, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையின் அனுபவம் எவ்விதமாக காணப்படுகிறது? தேவனுடைய வார்த்தைகளை கேட்கும் போது உங்களுக்கு நடுக்கம் உண்டாகிறதா? தேவனுடைய வார்த்தைகளின்படி ஜீவிக்காமல் போனால் நியாய தீர்ப்பு உண்டாகும் என்கிற நடுக்கம் உங்களுக்கு உண்டாகிறதா? அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களின் மத்தியிலே எழுப்புதல் அடைந்திருந்த எஸ்ரா தேவனுடைய வார்த்தைகளை பேசின போது, பிரைஸ் தி லார்ட், அந்த தேவனுடைய வார்த்தைகளுக்கு நடுங்கின அனைவரும் எஸ்ராவோடு கூடிக்கொண்டார்கள். பிரைஸ் தி லார்ட். தேவன் அன்புள்ளவர் என்று சொல்லி நீங்கள் தவறு செய்து கொண்டே ஜீவிக்க முடியாது. தேவன் அன்புள்ளவர் என்று சொல்லி நீங்கள் தவறு செய்து கொண்டே ஜீவிக்க முடியாது. தேவன் அன்புள்ளவர் என்று சொல்லி நீங்கள் குற்றமுள்ளவர்களாக வாழ முடியாது. நம்முடைய தேவன் அதிலும் மிகுதியானவர். நம்முடைய தேவன் பரிசுத்த தேவன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பாவத்திலேயே தொடர்ந்து வாழ்கிறவர்களுக்கு நிச்சயம் தண்டனை உண்டு என்பதை தான் வேதம் அறிவுரையாக கூறுகிறது. அன்றைக்கு எஸ்ரா தேவனுடைய வார்த்தைகளை போதித்த போது அந்த வார்த்தைகளுக்கு நடுங்கின இஸ்ரவேல் ஜனங்கள் அனைவரும் ஒன்று கூடினார்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுது எஸ்ரா காத்திருக்கிறார். எதற்காக? அந்தி பலி செலுத்தும்படியாக, ஈவினிங் சாக்ரிஃபைஸ் செலுத்தும்படியாக அவர் அதிர்ச்சிக்குள்ளாகி காத்திருக்கிறார். எப்படியாகிலும் இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய குற்றங்கள் நீங்க வேண்டும்
இல்லாவிட்டால் நியாய தீர்ப்பு தேவனிடத்திலிருந்து கடந்து வரும் என்கிற நடுக்கத்தோடு அதிர்ச்சியோடு அந்திபலி செலுத்தும்படியாக எஸ்ரா உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். வேதத்திலே நாம் படிக்கிறோம், யோவானுக்கு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே படிக்கிறோம், நீங்கள் என்னிடத்தில் அன்பாய் இருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்வீர்கள் என்று இயேசு கிறிஸ்து உரைத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களாய் இருப்பீர்களானால் தேவனுடைய வார்த்தைகளை கைக்கொள்வீர்கள். அன்றைக்கு தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு நடுங்கின இஸ்ரவேல் ஜனங்கள், தேவனுடைய கோபத்திற்குள் ஆகிவிடக் கூடாது என்று உணர்ந்த இஸ்ரவேல் ஜனங்கள், அவர்கள் எஸ்ராவோடு ஒன்று சேர்ந்தார்கள். பிரைஸ் தி லார்ட். அவர்கள் தேவனுடைய வார்த்தைகள் மீது அன்பு கொண்டார்கள். அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளும்படியாக தீர்மானித்தார்கள். அவர்கள் ஒன்று கூடினார்கள். இப்பொழுது எஸ்ரா என்ன செய்கிறார்? தன்னுடைய கரங்களை தேவனுக்கு நேராக விரிக்கிறார். எஸ்ராவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே படிக்கிறோம், அந்தி பலி நேரத்திலே நான் துக்கத்தோட எழுந்து கிழித்து கொண்ட வஸ்திரத்தோடு சால்வையோடு முழங்கார்படியிட்டு என் கைகளை என் தேவனாகிய கர்த்தருக்கு நேராக விரித்து என்று படிக்கிறோம். எஸ்ரா தேவனுக்கு நேராக தன்னுடைய கரங்களை விரிக்கிறார், முழங்கார்படியிடுகிறார், தன்னை தாழ்த்துகிறார். இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய குற்றங்கள் எல்லாம் நீங்கும்படியாக தன்னுடைய கரங்களை தேவனுக்கு நேராக விரிக்கிறார். தெய்வ ஜனமே, கரங்களை தேவனுக்கு நேராக விரித்தல் என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன? தன்னுடைய வாழ்க்கையிலே ரகசியமாக வேறு எந்த காரியங்களோ இல்லை என்பதை உணர்த்தும் வண்ணமாக தான் கரங்களை எஸ்ரா விரிக்கிறார் தேவனுக்கு நேராக. பிரைஸ் தி லார்ட். நீங்களும் கூட தேவனுக்கு நேராக கரங்களை விரிக்கும் போது நிச்சயித்துக் கொள்ள வேண்டும், உங்களுடைய ஆத்மாவும் மனதும் தேவனுக்கு முன்பாக எந்த காரியத்திலும் மறைவாயிராமல் காணப்படுகிறது என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். 1 தீமோத்தேயின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே பரிசுத்த பவுல் இவ்விதமாக குறிப்பிடுகிறார், அன்றியும் புருஷர்கள் கோபமும் தர்க்கமும் இல்லாமல் பரிசுத்தமான கைகளை உயர்த்தி எல்லா இடங்களிலேயும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று குறிப்பிடுகிறார். தெய்வ ஜனமே, கோபத்தின் ஆவிக்கு இடம் கொடுக்க கூடாது. கோபத்தின் ஆவிக்கு யார் இடம் கொடுப்பார்கள் என்றால், தேவனுடைய வார்த்தைகள் மீது யார் சந்தேகப்படுகிறார்களோ அவர்கள்தான் கோபத்தின் ஆவிக்கு இடம் கொடுப்பார்கள். இங்கே பரிசுத்த பவுல் எழுதுகிறார், உங்களுக்குள்ளே கோபமும் தர்க்கமும் வேண்டாம், பரிசுத்தமான கைகளை உயர்த்தி எல்லா இடங்களிலேயும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று விரும்புவதாக குறிப்பிடுகிறார். லிஃப்டிங் அப் ஹோலி ஹேண்ட்ஸ், அதனுடைய அர்த்தம் என்ன? எ சரண்டர்ட் ஸ்பிரிட், பணிந்த ஆவி. நீங்கள் முழுமையாக உங்களை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து விட்டீர்கள். உங்களுடைய வாழ்க்கையிலே தேவனுக்கு விரும்பத்தகாத எந்த ஒரு காரியமும் மறைவாய் இருக்கவில்லை என்பதை உணர்த்தும் விதமாக பணிந்த ஆவிக்கு இடம் கொடுக்கிறீர்கள், கோபத்தின் ஆவிக்கு இடம் கொடாமல். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உங்களுடைய ஜெப வாழ்க்கை அவ்விதமாக காணப்பட வேண்டும். எஸ்ரா என்ன செய்கிறார்? தன் கைகளை தேவனுக்கு நேராக விரிக்கிறார். பிரைஸ் தி லார்ட். இப்பொழுதுதான் நாம் படிக்கிறோம், எஸ்ராவினுடைய ஜெபம் ஆரம்பிக்கிறது. எஸ்ரா கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறார். அந்த ஜெபத்தை குறித்து தான் எஸ்ராவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் வரைக்கும் படிக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். வேதத்திலே பெரிய ஜெபங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. அதிலே ஒரு பெரிய ஜெபம் எஸ்ராவின் புஸ்தகத்திலே 9ஆம் அதிகாரத்திலே காணப்படுகிறது. நீங்கள் கேட்கலாம், வேறு ஏதாகிலும் ஜெபங்களை பாஸ்டர் நீங்கள் குறிப்பிட முடியுமா என்று கேட்கலாம். நிச்சயமாகவே குறிப்பிட முடியும். இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போனார்களே, அந்த சிறைப்பட்டு போன அனுபவங்களை குறித்து எழுதப்பட்டிருக்கிற மற்ற 2 புஸ்தகங்கள் உண்டு. அந்த புஸ்தகங்கள் என்ன? நெகேமியாவும் தானியேலுக்கு எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகமும். அந்த 2 புஸ்தகங்களிலேயும் 9ஆம் அதிகாரத்திற்கு வருவீர்களானால் அங்கேயும் பெரிய ஜெபங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு ஒற்றுமையை பாருங்கள். எஸ்ராவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம், நெகேமியாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம், தானியேலின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம். இந்த 3 அதிகாரங்களிலேயும் பெரிய ஜெபங்கள் காணப்படுகிறது. இந்த 3 புஸ்தகமும் இஸ்ரவேல் ஜனங்கள் சிறைப்பட்டு போன அனுபவங்களை குறித்து எழுதப்பட்டிருக்கிற புஸ்தகங்களாக இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுது நமக்கு முன்பாக காணப்படுகிறது எஸ்ராவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிற பெரிய ஜெபமாய் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். 6ஆம் வசனத்திலே நீங்கள் படிப்பீர்கள் என்றால் எஸ்ரா எவ்விதமாக ஜெபிக்கிறார்? என் தேவனே, நான் என் முகத்தை
என் தேவனாகிய உமக்கு முன்பாக ஏறெடுக்க வெட்கி கலங்குகிறேன். எங்கள் அக்கிரமங்கள் எங்கள் தலைக்கு மேலாக பெருகிற்று, எங்கள் குற்றம் வானபரியந்தம் வளர்ந்து போயிற்று என்று எஸ்ரா குறிப்பிடுகிறார். எஸ்ராவினுடைய வாழ்க்கையிலே குற்றம் இல்லை, எழுத்தின்படியான இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலே தான் வேறுபாட்டின் ஜீவியத்தை இழந்து போனபடியினால் குற்றம் உண்டாகி இருக்கிறது. ஆனால் எஸ்ரா எவ்விதமாக ஜெபிக்கிறார்? இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய குற்றம் தான் செய்த குற்றமாக அதை உத்தரவாதத்தோடு ஏற்றுக்கொண்டு தேவனை நோக்கி மன்றாடி ஜெபிக்கிறார். தெய்வ ஜனமே, இன்றைக்கு உங்களால் மற்றவர்களுடைய மீறுதலை உங்களுடைய மீறுதலாகவே தேவனை நோக்கி ஏறெடுத்து சொல்ல முடியுமா? பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு உங்களால் அப்படி ஜெபிக்க முடியுமா? சற்று ஆராய்ந்து பாருங்கள். மற்றவர்களுடைய வாழ்க்கையிலே குற்றம் காணப்படும் போது, மற்றவர்களுடைய வாழ்க்கையிலே மீறுதல்கள் காணப்படும் போது, அந்த குற்றத்தையும் மீறுதல்களையும் உங்களுடைய குற்றமாகவே நீங்கள் தேவனை நோக்கி அறிக்கை செய்து ஜெபிக்க முடியுமா? எஸ்ரா அந்நாட்களிலே அப்படிப்பட்ட தாழ்மையுள்ளவராக காணப்பட்டார். பிரைஸ் தி லார்ட். அங்கே சொல்லுகிறார், எங்களுடைய மீறுதல்கள் என்று சொல்லுகிறார். பிரைஸ் தி லார்ட். எங்கள் அக்கிரமம் என்று சொல்லுகிறார், எங்கள் குற்றம் என்று சொல்லுகிறார். எழுத்தின்படியான இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலே இருந்த குற்றத்தையும் மீறுதல்களையும் அக்கிரமங்களையும் எங்கள் குற்றம் எங்கள் அக்கிரமம் என்று குறிப்பிடுகிறார். அதுதான் ஒரு மெய்யான தேவ ஊழியக்காரருடைய பண்பாய் இருக்கிறது. தேவ ஜனங்களுடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய குற்றங்களையும் அக்கிரமங்களையும் தன் மீதே இருக்கக்கூடிய குற்றமாக நினைத்து தேவனை நோக்கி வேண்டிக் கொள்கிற அனுபவம், அப்படிப்பட்ட ஆத்மபாரம் உங்களுக்கு உண்டாகி இருக்க வேண்டும். அப்படி ஆத்துமாக்களை மீட்டு ரட்சிக்கும்படியாக தேவனோடு ஐக்கியப்படுத்தக்கூடிய ஒரு ஆத்மபாரம் நிறைந்தவர்களாக ஜெபிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். தெய்வ ஜனமே, 8ஆம் வசனத்திலே எஸ்ரா குறிப்பிடுகிறார், அவராலே எங்களுக்கு கொஞ்ச நேரமாவது கிருபை கிடைத்தது என்று குறிப்பிடுகிறார். வாசியுங்கள் 8ஆம் வசனத்தை. இப்பொழுதும் தேவனாகிய கர்த்தர் எங்களிலே தப்பின சிலரை மீதியாக வைக்கவும் தம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தில் எங்களுக்கு ஒரு குச்சை கொடுக்கவும், இப்படியே எங்கள் தேவன் எங்கள் கண்களை பிரகாசிப்பித்து எங்கள் அடிமைத்தனத்திலே எங்களுக்கு கொஞ்சம் உயிர் கொடுக்கவும் அவராலே கொஞ்ச நேரமாவது கிருபை கிடைத்தது. பிரைஸ் தி லார்ட். இப்பொழுதும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களிலே தப்பின சிலரை மீதியாக வைக்கவும் தம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தில் எங்களுக்கு ஒரு குச்சை கொடுக்கவும், இப்படியே எங்கள் தேவன் எங்கள் கண்களை பிரகாசிப்பித்து எங்கள் அடிமைத்தனத்திலே எங்களுக்கு கொஞ்சம் உயிர் கொடுக்கவும் அவராலே கொஞ்ச நேரமாவது கிருபை கிடைத்தது என்று குறிப்பிடுகிறார். தெய்வ ஜனமே, ஏன் அவ்விதமாக குறிப்பிடுகிறார்? அவராலே எங்களுக்கு கொஞ்ச நேரமாவது கிருபை கிடைத்தது என்று ஏன் குறிப்பிடுகிறார்? தெய்வ ஜனமே, 70 வருடங்கள் சிறையிருப்பிலே இஸ்ரவேல் ஜனங்கள் காணப்பட்டார்கள். ஆனால் தேவன் தம்முடைய ஜனங்களை தங்களுடைய இடத்திற்கு திரும்பும்படியாக அனுமதி கொடுத்து விட்டார். ஆனால் அனுமதி கொடுத்த போதும் கூட பல யூத ஜனங்கள் தங்களுடைய சொந்த இடமாகிய எருசலேமுக்கு திரும்பவில்லை. அநேக யூத ஜனங்கள் தங்களுடைய சொந்த இடமாகிய எருசலேமுக்கு திரும்பவில்லை. கொஞ்ச யூதர்கள் மாத்திரம்தான் தேவனுடைய விடுதலையை பயன்படுத்தி அவர்கள் தங்களுடைய சொந்த இடத்திற்கு கடந்து செல்லக்கூடியவர்களாய் இருந்தார்கள். அவர்கள் தங்களுடைய சொந்த இடத்தை நோக்கி பயணம் செய்யக்கூடியவர்களாக காணப்பட்டார்கள். பிரைஸ் தி லார்ட். இங்கே எஸ்ரா சொல்லுகிறார், அவராலே எங்களுக்கு கொஞ்ச நேரமாவது கிருபை கிடைத்தது என்று சொல்லுகிறார். பிரைஸ் தி லார்ட். அங்கே குறிப்பிடுகிறார், இப்பொழுதும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களிலே தப்பின சிலரை மீதியாக வைக்கவும் தம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தில் எங்களுக்கு ஒரு குச்சை கொடுக்கவும் என்று குறிப்பிடுகிறார். குச்சை கொடுக்கவும் என்று குறிப்பிடுகிறார். இந்த குச்சு என்பது ஆங்கிலத்திலே நெயில் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Praise the Lord. To give us a nail in his holy place. Praise the Lord. இந்த நெயில் என்பது, குச்சு என்பது எதை காட்டுகிறது என்றால் இயேசு கிறிஸ்துவை காட்டுகிறது. Praise the Lord. அவர் சிலுவையிலே அறையப்பட்டார். எதற்காக? முழு மனுக்குலத்திற்காகவும் அறையப்பட்டார். தெய்வ ஜனமே, ஆனால் அந்த ஆணியிலிருந்து அவர் இறக்கப்பட்டார், அவர் நொறுக்கப்பட்டார். எதற்காக? முழு மனுக்குலத்திற்காகவும். ஆனால் பின்பு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். அவர் உயிரோடு எழுந்த போது அதே ஆணியானது சரியான இடத்திலே
வைக்கப்பட்டிருக்கிறது. இனி அது மாறுவதில்லை. அந்த ஆணியானது எங்கே காணப்படுகிறது என்றால் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளாக, திரைச்சீலைக்குள்ளாக காணப்படுகிறது. அப்படியானால் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்பட்டார் என்றால் தொலைவிலே ஒரு தரிசனம் அவருக்கு காணப்பட்டது. அந்த தரிசனம் என்னவென்றால் நித்தியத்திற்கென்று காணப்படுகிற தேவனின் சிங்காசனத்திலே அவர் அறையப்படும்படியாக, அந்த சிங்காசனத்திலே அவர் வீற்றிருக்கும் போது இனி அவர் அந்த சிங்காசனத்திலிருந்து விலகுவதில்லை. இன்றைக்கு அவர் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே வீற்றிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். இதை குறித்துதான் தெய்வ ஜனமே நாம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 22 23 வசனங்களிலே படிக்கிறோம். தாவீதுடைய வீட்டின் திறவுகோலை அவன் தோளின் மேல் வைப்பேன், ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு அவன் திறப்பான், ஒருவரும் திறக்க கூடாதபடிக்கு அவன் பூட்டுவான். அவனை உறுதியான இடத்தில் ஆணியாக கடாவுவேன், அவன் தன் தகப்பன் வீட்டுக்கு மகிமையான சிங்காசனமாக இருப்பான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தெய்வ ஜனமே, தொடர்ந்து நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் 25ஆம் வசனத்திலே படிக்கிறோம், உறுதியான இடத்தில் கடாவப்பட்டிருந்த ஆணி அந்நாளிலே பிடுங்கப்பட்டு முறிந்து விழும், அப்பொழுது அதன் மேல் தொங்கின பாரம் அருந்து விழும் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார், கர்த்தரே இதை உரைக்கிறார் என்று சொல் என்றார். தெய்வ ஜனமே, இது யாரை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது? இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்பட்டார். ஆனால் அதிலே தொங்கின பாரம், அவர் நொறுக்கப்பட்டவராக அவர் அடக்கம் பண்ணப்பட்டார். ஆனால் அதே ஆணியானது கிறிஸ்துவானவர் இப்பொழுது ஒரு உறுதியான இடத்திலே நங்கூரமாக போடப்பட்டிருக்கிறார். அந்த இடம்தான் மகா பரிசுத்த ஸ்தலம், திரைச்சீலைக்குள்ளாக தேவனுடைய சிங்காசனத்திலே அவர் வீற்றிருக்கிறார். இனி அந்த இடத்திலிருந்து அந்த ஆணி மாறுவதில்லை, கிறிஸ்து அசைக்கப்படுவதில்லை. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தெய்வ ஜனமே, அவ்வளோ தாழ்மையின் கோலமாக வந்த கிறிஸ்து அவ்வளோ மேன்மை உள்ளவராக உயர்த்தப்பட்டார். சிலுவை தாழ்மையை காட்டுகிறது, சிங்காசனம் மேன்மையை காட்டுகிறது. இந்த சத்தியங்கள் எதை வெளிப்படுத்துகிறது தெரியுமா? இந்த சத்தியங்களை யார் கை கொள்கிறார்களோ அவர்களுக்கு பொன்னான எதிர்காலம் உண்டு. பிரைஸ் தி லார்ட். இந்த சத்தியங்களை கை கொள்கிறவர்களுக்கு ஒரு பொன்னான எதிர்காலம் உண்டு. பிரைஸ் தி லார்ட். அது பரலோக சிங்காசனம் வரைக்கும் வீற்றிருக்கக்கூடிய பொன்னான எதிர்காலமாய் இருக்கிறது. பவுல் சொல்லுகிறார், நானும் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன் என்று சொல்லுகிறார். பிரைஸ் தி லார்ட். அப்படிப்பட்ட அனுபவத்திற்குள்ளாக யார் கடந்து செல்கிறார்களோ, இனி நான் அல்ல கிறிஸ்துவே என்னில் ஜீவிக்கிறார் என்கிறார் அனுபவத்தோடு யார் ஜீவிக்கிறார்களோ, தெய்வ ஜனமே, யார் ஆவி ஆத்ம சரீரமானது குற்றமற்றதாக காணப்படும்படியாக கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த சாயலிலே இணைக்கப்படுகிறார்களோ, புதிதான ஜீவன் உள்ளவர்களாக கிறிஸ்துவோடு நடக்கிறார்களோ, அவர்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் உண்டு. வருகை நாளிலே அவர்கள் அவரோடு மகிமையிலே சேர்த்து கொள்ளப்பட்டு அவர் வீற்றிருக்கக்கூடிய அதே சிங்காசனத்திலே அமரக்கூடியவர்களாய் இருப்பார்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்பட்ட போது முறிந்து விழுவதற்கு ஏதுவாக காணப்பட்டார். தனக்காக அல்ல, தொலைந்து போன மனுக்குலத்தை மீட்கும்படியாக. அதை குறித்து நாம் 2 பேதுருவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே படிக்கிறோம். 1 யோவானுக்கு எழுதின புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே படிக்கிறோம். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே படிக்கிறோம். எபேசியருக்கு எழுதின புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே படிக்கிறோம். கொலோசியருக்கு எழுதின புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே படிக்கிறோம். தெய்வ ஜனமே, இன்றைக்கு நீங்கள் மெய்யான விசுவாசிகள் என்று சொல்கிறீர்களா என்றால் நீங்களும் நித்தியத்திற்கென்று, பரலோக ராஜ்யத்திற்கென்று உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவின் சாயலோடு இணைக்கப்பட்டவர்களாய் இருப்பீர்கள். பிரைஸ் தி லார்ட். அதிலிருந்து ஒன்றும் உங்களை பிரிப்பதில்லை. அதை தான் பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்துவின் அன்பிலிருந்து என்னை பிரிப்பவன் யார் என்று சொல்லுகிறார். தெய்வ ஜனமே, அப்படியானால் ஒரு நற்செய்தி அறிவிக்கப்படுகிறது. அந்த நற்செய்தி என்னவென்றால், தெய்வ பிள்ளையே, எழுத்தின்படியான யூதர்களும் ரட்சிப்பை இழந்து போகவில்லை. அதுதான் அறிவிக்கப்படுகிற நற்செய்தி. எழுத்தின்படியான யூத ஜனங்களும் ரட்சிப்பை இழந்து போகவில்லை. பிரைஸ் தி லார்ட். எஸ்ராவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே படிக்கிறோம், தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு எப்படி அற்புதகரமாக விளங்குகிறார். அவர்கள் பாவங்களை அறிக்கை செய்யும் போது தேவன் எப்படி அவர்களை ஆசீர்வதிக்கிறார் என்பதை குறித்து படிக்கிறோம். பிரைஸ் தி லார்ட்.
எஸ்ராவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே படிக்கிறோம், நாங்கள் அடிமைகளாய் இருந்தோம், ஆனால் எங்கள் அடிமைத்தனத்திலே எங்கள் தேவன் எங்களை கைவிடாமலும் எங்களுக்கு உயிர் கொடுக்கவும் நாங்கள் எங்கள் தேவனுடைய ஆலயத்தை எடுப்பித்து பாழாய் போன அதை புதுப்பிக்கும்படிக்கும் எங்களுக்கு யூதாவிலும் எருசலேமிலும் ஒரு வேலியை கட்டளையிடும்படிக்கும் பெர்ஷியாவின் ராஜாக்கள் சமூகத்தில் எங்களுக்கு தயை கிடைக்க செய்தார் என்று எழுதியிருப்பதை நாம் படிக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். தெய்வ ஜனமே, அப்படியானால் கர்த்தர் தம்முடைய ஜனங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்கிறார். ஜனங்கள் தங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்ய வேண்டும். அறிக்கை செய்து மனம் திரும்பும் போது, தேவனுடைய வார்த்தைகளுக்கு ஒப்பு கொடுத்து ஜீவிக்கும் போது தேவன் ஆசீர்வதிக்க கூடியவராக காணப்படுகிறார். பிரைஸ் தி லார்ட். எஸ்ராவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 10 முதல் 13 வசனங்களை படிக்கும் போது நாம் அறிந்து கொள்கிறோம், மனம் திரும்பும் போது எப்படி தேவன் ஜனங்களுடைய பாவங்களை மன்னிக்கிறார் என்பதை குறித்து படிக்கிறோம். 14 15 வசனங்களை படிக்கும் போது ஒரு சத்தியத்தை விளங்கிக் கொள்கிறோம். தேவனுடைய இரக்கமும் பாவ அறிக்கையும் கிறிஸ்துவின் கிருபாதார பலியும் தேவனுடைய கிருபையும் மாத்திரம்தான் சாத்தியமாக்கும் தேவனுக்கு மீதியாக காணப்படுகிற சிலரை ரட்சிப்பதற்கு ஏதுவாகவும் தங்கள் இடத்திற்கு மறுபடியும் கொண்டு வந்து உயிர்ப்பிக்கிறதற்கும் அதுவே சாத்தியமாக்கும் என்பதை அறிந்து கொள்கிறோம். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கை பின்மாற்றத்திலே காணப்படுகிறதா? இன்றைக்கு யாருடைய வாழ்க்கையாகிலும் பின்மாற்றத்திலே காணப்படுவதாக நீங்கள் உணர்கிறீர்களா? இன்றைக்கு பலவிதமான ஒழுக்கக்கேடான காரியங்களுக்கு ஒப்பு கொடுத்து அநேகர் பின்மாற்றம் அடைந்ததை அறிகிறீர்களா? நீங்கள் அவர்களுக்கு புத்தி சொல்ல வேண்டும். என்ன புத்தி சொல்ல வேண்டும்? தேவனுடைய இரக்கமும் தேவனுடைய கிருபையும் இன்றைக்கும் சாத்தியமாயிருக்கிறது. நீ மனம் திரும்பினால், உன் பாவங்களை அறிக்கை செய்தால், தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியும்படியாக உன் ஜீவியத்தை ஒப்பு கொடுத்தால் கர்த்தர் இன்றைக்கும் ரட்சிக்க நல்லவராய் இருக்கிறார். வாழ்க்கையை உயிர்ப்பிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் என்று புத்தி சொல்ல வேண்டும். நீங்கள் எழுப்புதல் அடைந்தவர்களாய் இருக்க வேண்டும். நீங்கள் தேவனுடைய வார்த்தைகளை வாசித்தவர்களாய் இருக்க வேண்டும். நீங்கள் சீர்திருத்தம் செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அப்படியே எஸ்ரா தான் சிறைப்பட்டு போயிருந்த நாட்களிலே தேவனுடைய வார்த்தைகளை வாசித்தவராக எழுப்புதல் அடைந்தவராக காணப்பட்டார். ஆனால் சிறையிருப்பில் இருந்து வெளியே வந்தபோது ஜனங்களை சீர்படுத்தக்கூடியவராக காணப்பட்டார். தேவனுக்கு நேராக கரங்களை உயர்த்தி ஜெபிக்க கூடியவராக காணப்பட்டார். தேவனுடைய வார்த்தைகளுக்கு நடுங்கும்படியாக செய்தார். ஜனங்கள் தன்னோடு இணையும்படியாக கர்த்தர் அனுகிரகம் செய்தார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் ஆவி ஆத்மா சரீரமானது கிறிஸ்துவின் வருகை நாளிலே முழுவதும் குற்றமற்றதாக காக்கப்பட வேண்டும். எழுத்தின்படியான இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலே வேறுபாட்டின் ஜீவியத்தை இழந்து போனபடியினால் அவர்கள் குற்றத்திற்குள்ளாகி காணப்பட்டிருந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் சமயத்திற்கேற்ற சகாயராய் இருந்து அந்த சமயத்திற்கேற்ற ஒரு ஊழியக்காரரை எஸ்ராவை எழுப்புதல் அடைய செய்து ஜனங்களுக்காக திறப்பிலே நிற்கும்படியாக செய்து ஜனங்களுக்கு வேத எழுத்துக்களை போதிக்கும்படியாக செய்து ஜனங்களை சீர்படுத்தக்கூடியவராக காணப்பட்டார். தேவனுடைய ஆலயத்தை அழகுபடுத்தக்கூடியவராக காணப்பட்டார். பரிசுத்தமே உங்கள் அலங்காரமாய் இருக்க கடவது. பரிசுத்த அலங்காரத்துடன் தேவனை தொழுது கொள்வீர்களாக. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லை. அப்படிப்பட்ட ஒரு அலங்காரத்தை எருசலேமிலே தேவாலயத்திலே கொண்டு வரக்கூடியவராக எஸ்ரா காணப்பட்டார். பல தடைகள் காணப்பட்ட நீளமான பாதையிலே எழுத்தின்படியான இஸ்ரவேல் ஜனங்கள் ஓடக்கூடியவர்களாய் இருந்தாலும் அந்த தடைகள் எல்லாம் அகன்று போகும்படியாக எஸ்ரா உதவி செய்யக்கூடியவராய் இருந்தார். இன்றைக்கும் தடைகளை அகற்றுகிற தேவன் உங்கள் முன்னே செல்கிறார். கோணலானவைகளை சபையாக்குகிறவராய் இருக்கிறார். நடைகளை ஸ்திரப்படுத்தக்கூடியவராய் இருக்கிறார். தேவனுடைய ஆலயத்தை அழகுபடுத்தக்கூடியவராய் இருக்கிறார். அதற்கு உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுப்பீர்களாக. உங்கள் வாழ்க்கையிலே குற்றம் இராதபடி பரிசுத்தமே உங்களுடைய வாழ்க்கையில அலங்காரமாய் இருக்கும்படியாக உங்கள் ஜீவியத்தை அர்ப்பணம் செய்வீர்களாக. தேவனுடைய வார்த்தைகளுக்கு நடுங்குவீர்களாக. ஒன்று கூடுவீர்களாக. தேவனுடைய ஆலயமானது பரிசுத்தமாய் இருக்கிறது. நீங்களே அந்த ஆலயம். பிரைஸ் தி லார்ட். தெய்வ ஜனமே, எழுத்தின்படியான இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் ஒன்று கூடி தங்களுடைய ஜீவியத்தை சுத்திகரித்துக் கொண்டார்கள். தங்களுடைய ஜீவியத்தை கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு ஒப்பு கொடுத்தார்கள். மகிழ்ச்சி அடைந்தார்கள். அவர்களுடைய வாழ்க்கையிலே துக்கம் காணப்பட்டது.
எஸ்ராவுக்கும் துக்கம் உண்டாயிருந்தது. ஜனங்களுடைய வாழ்க்கை குற்றத்தோடு காணப்பட்டபடியினால், ஜனங்களும் துக்கத்தோடு காணப்பட்டார்கள், வேறுபாட்டின் ஜீவியத்தை இழந்து போனபடியினால். ஆனால் கர்த்தர் அந்த துக்கத்தை சந்தோஷமாக மாற்றினார். இன்றைக்கும் தேவ ஜனங்களே, உங்களுடைய வாழ்க்கை அவ்விதமாக மறுரூபம் அடையக்கூடியதாக காணப்படட்டும். அப்படி மறுரூபம் அடையும் போது உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். எஸ்ராவின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் முழுவதும் நீங்கள் படிக்கும் போது எழுத்தின்படியான இஸ்ரவேல் ஜனங்கள் எவ்விதமாக தங்களை சுத்திகரித்துக் கொண்டார்கள் என்பதை குறித்து படிக்கிறோம். எஸ்ராவின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் கடைசி பகுதிக்கு வரும்போது அவர்கள் எவைகளையெல்லாம் தங்கள் வாழ்க்கையிலிருந்து விலக்கி வைக்க வேண்டுமோ அவைகளையெல்லாம் தங்களுடைய வாழ்க்கையிலிருந்து விலக்கி வைத்தார்கள். இனிமேல் நாங்கள் வேறுபாட்டின் ஜீவியத்தை காத்துக்கொள்வோம் என்று சொல்லி தீர்மானம் செய்தார்கள். அவர்களுடைய வாழ்க்கையில் இருந்த துக்கம் எல்லாம் அகன்று போனது. இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலே தேவ சமூகத்திலே கடந்து வந்திருக்கிற தெய்வ பிள்ளையே, கர்த்தர் உன்னுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய தவறான காரியங்களை குறித்து சுட்டி காட்டி இருந்திருப்பாரே. ஆனால் இந்த காலை வேளையிலே தேவனுடைய வார்த்தைகளுக்கு நடுங்குவாயாக, மனம் திரும்புவாயாக. கர்த்தாவே, நான் சுத்திகரிப்படையும்படியாக என்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தவறான காரியங்களை எல்லாம் விலக்குகிறேன் என்று சொல்லி உங்களுடைய ஜீவியத்தை தேவனுடைய வார்த்தைகளுக்கு ஒப்பு கொடுப்பீர்களாக. அப்பொழுது கிறிஸ்துவின் வருகையின் நாளிலே நீங்களும் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக, நீங்களும் அழகானவர்களாக, விலையேற பெற்றவர்களாக, மகிமையின் ஆலயமாக கிறிஸ்துவினால் சேர்த்து கொள்ளப்படுவீர்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே மாறுபாடுள்ள சந்ததியோடு கலப்பது, அவர்களுடைய கிரியைகளை கற்றுக்கொள்வது தேவனுடைய பார்வையிலே குற்றமாக காணப்படுகிறது. புதிய ஏற்பாட்டின் புஸ்தகத்திற்கு வரும்போது இவைகளை குறித்து அதிகமாக வேதத்திலே எழுதப்பட்டிருப்பதை நம்மால் படிக்க முடியும். அப்போஸ்தலர் எழுதின நடபடிகளின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்தை படியுங்கள். இன்னும் அநேக வார்த்தைகளினாலும் சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று புத்தி சொன்னான் என்று படிக்கிறோம். அப்படியானால் இன்றைக்கும் தேவ சமூகத்திலே புத்திமதிகள் கொடுக்கப்படுகிறது. எதற்காக? மாறுபாடுள்ள சந்ததியை விட்டு நீங்கள் விலகி உங்களை என்ன செய்ய வேண்டும்? ரட்சித்துக் கொள்ள வேண்டும். அவர்களுடைய பழக்க வழக்கங்களை, அவர்களுடைய ஒழுக்கக்கேடான காரியங்களை நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையிலே கற்றுக்கொண்டு அவ்விதமான கிரியைகளோடு ஜீவிப்பீர்களானால் தேவனுடைய பார்வையிலே குற்றம் உள்ளவர்களாக மாறிவிடுவீர்கள். ஆகவேதான் எழுதப்பட்டிருக்கிறது, மாறுபாடு உள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை படித்து பாருங்கள். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். பிரைஸ் தி லார்ட். தேவன் உங்களுடைய வாழ்க்கையை புதிதாக்கக்கூடியவராயிருக்கிறார், மனதை புதிதாக்கக்கூடியவராயிருக்கிறார், மறுரூபப்படுத்தக்கூடியவராயிருக்கிறார். அப்படி உங்கள் மனது புதிதாக்கப்பட்டு மறுரூபம் அடையும் போது நீங்கள் ஆவிக்குரிய மண்டலத்திலேயும் சுத்திகரிக்கப்பட்டவர்களாயிருப்பீர்கள். அது பரிசுத்த ஆவியானவருடைய கிரியையாக காணப்பட்டிருந்திருக்கும். பிரைஸ் தி லார்ட். பல தவறான சிந்தனைகளிலிருந்து நீங்கள் வேறுபட்டவர்களாக ஜீவித்தவர்களாக விளங்குவீர்கள். உபாகமம் எழுதின புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை படியுங்கள். பிரைஸ் தி லார்ட். அங்கே படிக்கிறோம், சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். அடுத்த வசனத்திலே படிக்கிறோம், கர்த்தர் சகல நோய்களையும் உன்னை விட்டு விலக்குவார். உனக்கு தெரிந்திருக்கிற எகிப்தியரின் கொடிய ரோகங்களில் ஒன்றும் உன்மேல் வரப்பண்ணாமல் உன்னை பகைக்கிற யாவர் மேலும் அவைகளை வரப்பண்ணுவார். பாத்தீங்களா? நீங்கள் நல்ல ஒரு வேறுபாட்டின் ஜீவியம் செய்வீர்களானால் எகிப்தியருக்கு உண்டான எந்த வியாதி ரோகங்களும் உங்களை அணுகாது. வாதை உங்கள் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு நேரிடாது. உங்கள் மனம் புதிதாயிருக்கிறபடியால் நீங்கள் மறுரூபம் அடைந்து காணப்படுவீர்கள். பிரைஸ் தி லார்ட். யாக்கோபுக்கு எழுதின புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை படியுங்கள். பிரைஸ் தி லார்ட். அங்கேயும் நாம் எவ்விதமாக நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வேறுபாட்டின் ஜீவியத்தை காத்துக்கொள்ள வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. விபச்சாரரே, விபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதனாய் இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனாகிறான்.
இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதே, விபச்சாரக்காரரே விபச்சாரிகளே என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவ்விதமாக உலகத்துக்கு நீங்கள் சிநேகிதராக காணப்படுவீர்களானால் யாருக்கு பகைஞராக இருப்பீர்கள்? தேவனுக்கு பகைஞராக இருப்பீர்கள். ஆகவே இவ்விதமான காரியங்களிலே தேவ ஜனங்கள் வேறுபட்டு ஜீவிக்க வேண்டியவர்களாய் இருக்கிறார்கள். தேவன் எதிர்பார்க்கும் வேறு பிரிந்த வாழ்க்கை வாழ வேண்டும். அதை இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலே ஒரு நல்ல தீர்மானமாக எடுத்துக்கொள்வீர்களாக. ஒரே ஒரு வசனத்தை வாசித்து முடிப்போம். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 14, 15, 17, 18 வசனங்களை வாசித்து பாருங்கள். அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது? அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கேது? தேவனுடைய ஆலயத்திற்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாயிருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாய் இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார். சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மணவாளன். சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மணவாளன். ஆஹா, இது அதிசயம் தானே, ஓஹோ இது உண்மையும் தானே. ஆஹா, இது அதிசயம் தானே, ஓஹோ இது உண்மையும் தானே. சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மணவாளன். அன்றைக்கு எழுத்தின்படியான இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு எழுப்புதலை உண்டாக்கும்படியாக, ஒரு சீர்திருத்தத்தை உண்டாக்கும்படியாக, எருசலேம் தேவாலயமானது அது அழகுபடுத்தப்படும்படியாக தேவன் சமயத்திற்கேற்றபடி ஆசாரியனாயிருந்த எஸ்ராவை பயன்படுத்தினார் என்றால், இன்றைக்கும் தெய்வ ஜனங்களே உங்களுடைய வாழ்க்கையானது விசுவாசத்தினாலே தேவனுடைய வார்த்தைகளினாலே கட்டப்பட்டு எழுப்பப்படும்படியாக, பின்மாற்றங்களிலிருந்து விடுபடும்படியாக, ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக மாறும்படியாக தேவன் இன்றைக்கும் அபிஷேகம் கொடுத்து உங்களையும் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக கட்டி எழுப்பி சீர்திருத்தம் அடையும்படியாக செய்து இன்றைக்கும் ஒரு குற்றம் இல்லாத ஜீவியம் செய்வதற்கு ஏதுவாக பூர்ணமடையும்படியாக அழகுபடுத்தக்கூடியவராய் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேர் சொல்ல முடியும் இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையானது தேவனுடைய பார்வையிலே அருமையானதாய் இருக்கிறது, தேவனுடைய பார்வையிலே விலையேற பெற்றதாய் இருக்கிறது என்று எத்தனை பேரால் சொல்ல முடியும்? அவருடைய பார்வையிலே விலையேற பெற்ற சம்பத்தாய் இருக்கிறோம், கிருபா பாத்திரமாய் இருக்கிறோம், மகிமையின் பாத்திரமாய் இருக்கிறோம் என்று எத்தனை பேரால் சொல்ல முடியும்? தெய்வ ஜனமே, அதை தான் நாம் படித்தோம் மூல வசனத்திலே. கர்த்தர் என்ன செய்கிறார்? சமாதானத்தின் தேவனாய் இருந்து. எப்படி? சமாதானத்தின் தேவனாய் இருந்து. இது சமாதானம் சமாதானம் என்று சொல்லி மேற்பூச்சாய் பூசுகிற வாழ்க்கை அல்ல. உள்ளே ரணங்களும் உள்ளே காயங்களையும் வைத்துக் கொண்டு மேற்பூச்சாய் பூசப்படுகிற சமாதானம் சமாதானம் என்று சொல்லி மேற்பூச்சாய் பூசுகிற காரியம் அல்ல. இது மெய்யாகவே தேவனால் அழகுபடுத்தக்கூடிய ஆவிக்குரிய வாழ்க்கையின் அனுபவமாய் இருக்கிறது. அவ்விதமாக சமாதானத்தின் தேவன் என்ன செய்கிறார்? சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குகிறார். உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி செய்கிறார். பிரைஸ் தி லார்ட். அன்றைக்கு எழுத்தின்படியான இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில அவ்வளவு மகத்துவமான கிரியையை கர்த்தர்
செய்து நிறைவேற்றி இருந்திருப்பாரே. ஆனால் இன்றைக்கு தேவ ஜனங்களே, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அவ்விதமாக மகத்துவமான கிரியைகளை நிறைவேற்றி பூரணமடைய செய்ய, கிறிஸ்துவின் வருகை நாளிலே குற்றமற்றவர்களாக உங்களை காத்துக்கொள்ள செய்ய தேவன் இன்றைக்கும் சமாதானத்தின் தேவன், சர்வ வல்லமை உள்ளவராய் இருந்து ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். அப்படி கேட்ட வசனத்திற்கு ஒப்பு கொடுப்போம். ஒரு நிமிடம் ஜெபிப்போம். அன்பும் மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த பரலோக பிதாவே, இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலே எழுத்தின்படியான இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலே வேறுபாட்டின் ஜீவியத்தை இழந்து போனபடியினால் எவ்விதமாக உம்முடைய பார்வையிலே அவர்கள் குற்றமுள்ளவர்களாக காணப்பட்டார்கள் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ளும்படியாக செய்தீரே. எஸ்ராவின் மூலமாக எப்படி நீர் கர்த்தாவே ஒரு சீர்திருத்தத்தை எழுத்தின்படியான இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலே உண்டு பண்ணி, தேவனே குற்றங்கள் எல்லாம் நீங்கும்படியாக செய்து, தேவனே உம்மோடு ஐக்கியப்படும்படியாக நீர் அன்றைக்கு அனுகிரகம் செய்ததை குறித்து கற்றுக்கொள்ளும்படியாக செய்தீரே. தேவனுடைய ஆலயமானது அழகுபடுத்தப்பட்டதே, குற்றங்கள் நீங்கும்படியாக கர்த்தர் ஜனங்களுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய வார்த்தைகளை குறித்த நடுக்கத்தை உண்டு பண்ணினீரே. நியாய தீர்ப்பிலிருந்து தப்பிக்கொள்ளும்படியாக சுத்திகரிப்பை அடையும்படியாக செய்தீரே. பாவ அறிக்கை செய்யும்படியாக அனுகிரகம் செய்தீரே. பாவங்களை மன்னித்தீரே, ஒப்புரவாக்கினீரே. கர்த்தாவே, அந்த காரியங்களை எல்லாம் இந்த காலை வேளையிலே கற்றுக்கொள்ளும்படியாக செய்தீரே. உமக்கு ஸ்தோத்திரம். ஆவிக்குரிய தேவ ஜனங்களாக காணப்படுகிற உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே எவ்விதமான பூர்ணமடைகிற அனுபவத்தை எதிர்பார்க்கிறீர் என்பதை கர்த்தாவே இந்த சத்தியங்கள் மூலமாக கற்றுக் கொடுத்த தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உடைய வருகை நாள் மிகவும் சமீபமாய் இருக்கிறது. கர்த்தாவே, பரிசுத்தமாகுதலை பயத்தோட காத்து கொண்டவர்களாக வருகை நாளிலேயும் மூடு சேர்த்துக் கொள்ளப்படக்கூடிய ஆசீர்வதிக்கப்படக்கூடியவர்களாக நீர்தாமே கேட்ட சத்தியத்தின்படி விளங்க செய்தருளும். எல்லா துதி கன மகிமை யாவுமக்கே உரியது. வேறுபாட்டின் ஜீவியத்தை இழந்து போவதினால் உடைய ஜனங்களுடைய வாழ்க்கையிலே குற்றம் உண்டாகாதபடி நீர்தாமே கேட்ட சத்தியத்தின்படி கர்த்தாவே குற்றமில்லாத ஜீவியம் செய்யும்படியாக கர்த்தர் கிருபை செய்தருளும். எல்லா துதி கன மகிமை யாவுமக்கே எடுக்கிறேன். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன், பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் நம்முடைய குடும்பங்களோடும் சபையாரோடும் இருப்பதாக. ஆமீன். தேவனின் அடைக்கலமே, என் கோட்டையும் அரணும் அவர். அவர் சத்தியம் பரிசயம் கேடகமாம், என் நம்பிக்கையும் அவரே. அவர் சத்தியம் பரிசயம் கேடகமாம், என் நம்பிக்கையும் அவரே. அவர் சத்தியின் கீழ் அடைக்கலம் புகழை நாம் சிறகுகளால் போடுவார். அவர் சத்தியின் கீழ் அடைக்கலம் புகழை நாம் சிறகுகளால் போடுவார். ஹல்லேலூயா, 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 வேறுபாட்டின் ஜீவியத்தை நஷ்டப்படுத்துவதின் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையிலே குற்றம் வராதபடி கேட்ட சத்தியத்திற்கு ஒப்பு கொடுத்து வேறுபாட்டின் ஜீவியத்தை காத்துக்கொண்டு கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுகிறவர்களாக, கிறிஸ்துவின் வருகை நாளிலே குற்றமற்றவர்களாக காக்கப்பட்டவர்களாக ஜீவிக்கும்படியாக தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை நல்குவாராக. ஆமென்.